நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ டெய்லி யூசிங் ஹிந்தி சென்டென்சஸ், பேசிக் ஹிந்தி வாக்கியங்கள், ஸ்போக்கன் ஹிந்தி இன் தமிழ். நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமானது ஹிந்தி வார்த்தைகள். நிறைய ஹிந்தி வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் குட்டி குட்டி சென்டென்சஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ குட்டி குட்டி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்க பேசுகிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்மளும் ஹிந்தி பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹிந்தி வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதோட வீடியோஸ் லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். கீழே வைத்து விடு, கீழே வைத்து விடு, கீழே வச்சிரு அப்படின்னா நீச்சே ரக்தோ, நீச்சே ரக்தோ. கீழே அப்படின்னா நீச்சே, வைத்து விடு அப்படின்னா ரக்தோ. கீழே வைத்து விடு, நீச்சே ரக்தோ. கீழேனா நீச்சே, ஊப்பர்னா மேலே. ஸோ கீழே வைத்து விடு, நீச்சே ரக்தோ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த புக்கை கீழே வச்சிரு அப்படின்னா எப்படி சொல்கிறது? இந்த புக்கை. ஸோ இந்த அப்படின்னா யக், புக்கு அப்படின்னா கிதாப். யக் புக்கோ நீச்சே ரக்தோ, யக் புக்குக்கோ நீச்சே ரக்தோ. இந்த புக்கை கீழே வச்சிரு. ஓகேவா? யக் புக்குக்கோ, யக் கிதாப்கோ நீச்சே ரக்தோ. இப்படி தான் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம கற்றுக்கணும். ஸோ அந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஹிந்தி வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சரி செய். இதை சரி செய் அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னா ஹிந்தியில் டீக் கரோ, டீக் கரோ. சரி செய் அப்படின்னா டீக் கரோ, டீக் கரோ. இந்த டேபிளை சரி செய். ஓகே, இந்த அப்படின்னா எக், டேபிள் அப்படின்னா மேஜ். இந்த டேபிளை சரி செய். இது எப்படி சொல்லலாம்? யக் மேஜ் கோ டீக் கரோ, யக் மேஜ் கோ டீக் கரோ. ஓகேவா? இந்த டேபிளை சரி செய், யக் மேஜ் கோ டீக் கரோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அதை சரி செய், அதை, அதை சரி செய். அதை அப்படின்னா உசே, உசே டீக் கரோ, உசே டீக் கரோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த டேபிளை சரி செய் அப்படின்னு சொன்னோமா? ஸோ அதே மாதிரி தான் அதை சரி செய். அதை அப்படின்னா உசே, உசே டீக் கரோ, உசே டீக் கரோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திரும்பவும் சொல்லு, திரும்பவும் சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு, திரும்பவும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதை ஹிந்தியில் ஃபிர்சே போலோ, ஃபிர்சே போலோ. திரும்பவும் அப்படின்னா ஃபிர், ஃபிர்சே போலோ. சொல்லு அப்படின்னா போலோ, ஃபிர்சே போலோ, ஃபிர்சே போலோ. ஓகேவா? திரும்பவும் சொல்லு, ஃபிர்சே போலோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எதுவும் செய்யாதே, எதுவும் செய்யாத ப்ளீஸ். இதுக்கு ஹிந்தியில் குச் மத் கரோ. எதுவும் அப்படின்னா குச், செய்யாதே அப்படின்னா மத்து கரோ, செய் அப்படின்னா கரோ, செய்யாதே அப்படின்னா மத்து கரோ, குச் மத் கரோ. எதுவும் செய்யாதே, குச் மத் கரோ, குச் மத் கரோ. எதுவும் செய்யாதே, குச் மத் கரோ. நெக்ஸ்ட் ஒன், அதிகம் இல்லை, அதிகம் இல்லை. அதிகம் அப்படின்னா ஹிந்தியில் ஜாதா அப்படின்னு சொல்லணும், ஜாதா. இல்லை அப்படின்னா நஹி, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதிகம் இல்லை அப்படின்னா ஜாதா நஹி ஹே, ஜாதா நஹி, ஜாதா நஹி. அதிகம் இல்லை, ஜாதா நஹி, ஜாதா நஹி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு. ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், இந்த காய்கறிகள் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தியில் கித்தனா, கித்தனா, கித்தனா. எவ்வளவு அப்படின்னா கித்தனா, எவ்வளவு கித்தனா. இந்த காய்கறிகள் எவ்வளவு விலை, இது எப்படி கேட்குறது? இந்த எக் சப்ஜியா கித்தனா ஹே, எக் சப்ஜியா கித்தனா ஹே. ஓகே, அப்படி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பின்னாடி நகரு, பின்னாடி தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லுவோமா? பின்னாடி நகரு, பீச்சே கி தரக் ஜாவோ. பீச்சே, பீச்சேனா பின்னாடி, ஆகேனா முன்னாடி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பீச்சேனா பின்னாடி, ஆகேனா முன்னாடி. நகரு அப்படின்னா பீச்சே கி தரஃப் ஜாவோ, தள்ளு அப்படின்னு சொல்லுவோம்ல. பீச்சே கி தரஃப் ஜாவோ, ஜாவோனா போ. பீச்சே கி தரஃப் ஜாவோ, பின்னாடி நகரு, பின்னாடி நகரு. முன்னோக்கி நகரு,
ஆல்ரெடி சொன்னேன்ல, பின்னாடினா பீச்சே, முன்னாடினா ஆகே. ஸோ முன்னோக்கி நகரு, ஆகே படோ, ஆகே படோ, ஆகே படோ. முன்னோக்கி நகரு அப்படின்னா ஆகே படோ, ஆகே படோ. இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அணிந்து கொள், இதை யூஸ் பண்ணிக்கோ, இதை அணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோமா. இதை ஹிந்தியில் இசே பெஹனோ, இசே பெஹனோ, இசே பெஹனோ, இசே பெஹனோ அப்படின்னு சொல்லணும். இசே பெஹனோ, இதை அணிந்து கொள், இசே பெஹனோ. ஓகேவா. இரு, வெயிட் பண்ணு, ருக்கோ, இரு, ருக்கோ. இரு அப்படின்னா ருக்கோ, ருக்கோனா வெயிட் பண்ணு. இரு, ருக்கோ, இரு, ருக்கோ. நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக இரு. இது எப்படி சொல்கிறது? சுப் ரஹனா, சுப் ரஹனா. அமைதியாக அப்படின்னா சுப், சுப் சாப் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில் ஸோ சுப், சுப் ரஹனா. இருனா ரஹனா, அமைதியாக இரு, சுப் ரஹனா. இரு அப்படின்னா வெயிட் பண்ணு அப்படின்னா ருக்கோ. அமைதியாக இரு அப்படின்னா சுப் ரஹனா, சுப் ரஹனா. நெக்ஸ்ட் ஒன், வாயை மூடு, தயவு செய்து வாயை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா. இதை ஹிந்தியில் மூ பந்து கர்னா, மூ பந்து ரக்கோ, மூ பந்து கர்னா அப்படின்னு சொல்லலாம், மூ பந்து ரக்கோ அப்படின்னு சொல்லலாம். மூ அப்படின்னா வாயை, பந்த் அப்படின்னா க்ளோஸ். மூ பந்த் ரக்கோ, மூ பந்து கர்னா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், விலகி இருங்கள், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் விலகியே இருங்க. இது எப்படி சொல்லலாம்? தூர் ரஹ்னா, விலகி அப்படின்னா தூர், கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னா தூர். இருங்கள் அப்படின்னா ரஹ்னா, தூர் ரஹ்னா. விலகி இருங்கள், தூர் ரக்னா, தூர் ரக்னா. விலகி இருங்கள், தூர் ரக்னா. ஓகே. ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஹலோனா சேம் ஹலோ, சொல்லு அப்படின்னா போலோ. ஸோ ஹலோ சொல்லு அப்படின்னா ஹலோ போலோ, ஹலோ போலோ. ஹலோ சொல்லு, ஹலோ போலோ, ஹலோ போலோ. நெக்ஸ்ட் ஒன், இதை உடை, இதை ப்ரோக் பண்ணிடு, இதை உடைச்சிரு அப்படின்னு சொல்லுவோமா. இதை ஹிந்தியில் இசே ஃபோட் தோ, இசே ஃபோட் தோ, இசே ஃபோட் தோ. இசே இதை, இசே உடை, ஃபோட் தோ, இசே ஃபோட் தோ, இசே ஃபோட் தோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், திரும்பவும் யோசி, திரும்பவும் யோசி, திரும்பவும் யோசி. இது எப்படி சொல்லலாம்? ஃபிர்சே சோச்சோ, திரும்பவும் அப்படின்னா ஃபிர், ஃபிர்சே. யோசி அப்படின்னா சோச்சோ, ஃபிர்சே சோச்சோ. சோச்சோனா திங்க் பண்ணுறது, யோசி திங்க். ஸோ திரும்பவும் யோசி அப்படின்னா ஃபிர்சே சோச்சோ, ஃபிர்சே சோச்சோ, ஃபிர்சே சோச்சோ. திரும்பவும் யோசி, ஃபிர்சே சோச்சோ, திரும்பவும் யோசி, ஃபிர்சே சோச்சோ, ஃபிர்சே சோச்சோ. கண்டிப்பாக வா, கண்டிப்பாக நீ வரணும். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஜரூர் ஆனா, கண்டிப்பாக. மஸ்ட் அப்படின்னா ஜரூர், ஜரூர். வா அப்படின்னா ஆனா, கண்டிப்பாக வா அப்படின்னா ஜரூர் ஆனா. கண்டிப்பாக வா, ஜரூர் ஆனா, ஜரூர் ஆனா. கண்டிப்பாக வா, ஜரூர் ஆனா. நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக போ. வா அப்படின்னா ஆனா, போ அப்படின்னா ஜானா. ஸோ கண்டிப்பாக போ அப்படின்னா ஜரூர் ஜானா. கண்டிப்பாக ஜரூர், போ அப்படின்னா ஜானா. கண்டிப்பாக போ, கண்டிப்பாக போ, ஜரூர் ஜானா. ஓகே. கத்தாதே, கத்தாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இதுக்கு ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? சிக்கோ மத், சிக்கோ மத், சிக்கோ மத். மத் அப்படின்னா கத்தாதே, நெகட்டிவாக சொல்கிறது. சிக்கோ மத், கத்தாதே. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாவது, வேறு ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த வேறு ஏதாவது, அந்த வேறு அப்படின்னா அவுர், குச். ஏதாவது அப்படின்னா குச், அவுர் குச். வேறு ஏதாவது, அவுர் குச், அவுர் குச். நெக்ஸ்ட் ஒன், வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? வேறு அப்படின்னா அவுர், எதுவும் இல்லை, குச் நஹி. வேறு எதுவும் இல்லை,
और कुछ नहीं வேறு எதுவும் இல்லை और कुछ नहीं வேறு எதுவும் இல்லை और कुछ नहीं और कुछ नहीं ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஏதாவது செய் ஏதாவது அப்படின்னா குச் செய் அப்படின்னா கரோ ஏதாவது செய் அப்படின்னா குச் கரோ குச் கரோ ஏதாவது செய் குச் கரோ இது மாதிரியும் சொல்லலாம் ஏதாவது படி அப்படின்னா குச் படோ ஏதாவது சாப்பிடு குச் காவோ ஏதாவது எழுது குச் லிக்கோ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா மேலே மேலே வா மேலே வா மேலே அப்படின்னா ஊப்பர் கீழே அப்படின்னா நீச்சே வா அப்படின்னா ஆவோ போ அப்படின்னா ஜாவோ மேலே வா அப்படின்னா ஊப்பர் ஆவோ மேலே வா ஊப்பர் ஆவோ ஊப்பர் ஆவோ வெளியே போ பாகர் ஜாவோ வெளியே அப்படின்னா பாகர் உள்ளே அப்படின்னா அந்தர் போ அப்படின்னா ஜாவோ வெளியே போ பாகர் ஜாவோ பாகர் ஜாவோ கீழே போ கீழே அப்படின்னா என்னது ஊப்பரா இல்லை நீச்சேவா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறீங்களா கீழேனா ஊப்பரா நீச்சேவா கீழே போ நீச்சே ஜாவோ ஊப்பர் கிடையாது நீச்சே ஜாவோ நீச்சே ஜாவோ ஓகேவா ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாமே அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஹிந்தி வேர்ட்ஸ் அப்லோட் பண்ண லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்யவாத் டு ஆல்